கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ சமூகத்தில் கிராஸ் டிவிக்கு முன்பதாய் அமர்ந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் மீண்டும் வருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரங்கள் நீங்கள் உங்கள் ஜீவிதத்தில் கேட்ட சத்தியங்கள் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும் என்று நான் நம்புகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் வெறுமையாய் வருவதல்ல. நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தைகள். அது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கேட்கும்போது அது நம்மளை பிரகாசிக்க செய்கிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வந்ததிலிருந்து நமக்கு அனுதினமும் நம்முடைய இருளில் இருந்து பெரிய ஒரு வெளிச்சத்தை கண்டு கொண்டிருக்கிறோம். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் தேவ தியானத்துக்காய் கடந்து போகும் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கும் பிரகாசமாயிராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கியிருக்கிறான். இன்றைக்கு தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளுக்கு அவர்களை பிரகாசமாயிராதபடி. இன்றைக்கு சுவிசேஷத்துடைய ஒளி அவ்விசுவாசிகளுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்குறான். இன்றைக்கு இந்த சத்தியம் நம்ம பலரும் இந்த வசனத்தை நம்ம பிரசங்கத்தை கேட்டிருக்கலாம். இது முதலாவது தான் இதை இன்றைக்கு கேட்குறீங்க. அப்படி இருக்கிறவங்களையும் நாங்கள் உண்மையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏமனா கர்த்தருடைய வார்த்தை காதேஸ் பர்வதங்களை அதிர பண்ணக்கூடிய வார்த்தை, பெண் மான்களை ஈனச் செய்யக்கூடிய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரே பிரசங்கத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்ப அவர் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்லுவார், நான் திரும்ப உங்கள்கிட்ட என்ன சொல்லுவேன், நீங்கள் சந்தோஷமாயிருங்க. அவர் திரும்ப எழுதுகிறார். அதே போல் இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகள் நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவளுடைய மனதை குருடாக்கி இருக்கிறார். குருடாக்குனது யார்? இன்றைக்கு ஜீவனுள்ள தெய்வத்தை மனுஷன் தேடுவதும் ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறதுக்கும் ஜீவனுள்ள மனுஷன் தெய்வத்தை ஆராதிக்க விடாதபடி மனதை குருடாக்கி இருக்கிறார். ஆரம்ப காலகட்டத்தில் சாத்தான் இந்த மனதை குறித்து பார்க்கும்போது மனது நம்முடைய இருதயத்தோடு கூட சேர்ந்து தான் இந்த மனது இருக்குது. இந்த மனது ஒரு மனுஷனுக்குள்ள ஆரம்பத்தில் உருவாகிறது, 4 வயதில் உருவாகுது. ஒரு மனுஷனுடைய மனசு 3 கட்டமாய் காணப்படுது. 1 அபோத மனது, 2 உபோத மனது, 3 போத மனது. இப்போ நடக்கிற மனசு, கடந்த நாட்களில் நடந்தக்கூடிய ஒரு மனசு, அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மனசு. அப்போது மனசு ஒரு 3 கட்டமாக நம்முடைய மனசு காணப்படுது. இப்போ இந்த மனசை சாத்தான் இந்த மனசை குருடாக்கிறதுனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தேவனே முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் என்ன செய்யணும், அன்பு கூறுவாய் என்று பார்க்கிறோம். அப்போ அங்கு ஒரு மனதை குறித்து காணப்படுது. இப்போ ஏதேன் என்கிற ஒரு
அந்த மனுஷனுக்கு தேவன் ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி கொடுத்து அந்த மனுஷனுக்கு ஒரு தக்க துணையை கொடுத்து அப்படி ஒரு நல்ல ஏதேங்கிற தோட்டத்துக்குள்ளாய் மனுஷன் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் அவன் ஏதேன் தோட்டத்துக்குள்ளாய் சாத்தான் உள்ள வந்து என்ன சொல்லுதாமனா, நீ அந்த தோட்டத்துடைய கனிகளை புசிக்கலாம். அவன் சொல்லுகிற ஒரு தூதுக நம்ம காண முடிகிறது. இப்போ அந்த தோட்டத்துடைய நடுவே விஷயத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னாரா? அப்போது அந்த நாட்கள் ஒரு புறம்பான மனுஷனுடைய கண்களை திறப்பதற்கு சாத்தான் தெய்வத்தால் சிருஷ்டித்த, தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பகல் குளிர்ச்சியான வேளையில் ஒரு தெய்வத்தோடு கூட ஆராதித்து தெய்வத்தை தேடின ஒரு நல்ல ஒரு மனுஷனாக இருந்த ஆதாம் ஏவாளையும் அவன் புறம்பான கண்களை, சாத்தான் புறம்பான கண்களை திறக்கும்படியாய் ஏதேன் தோட்டத்திலே வஞ்சித்ததை காண முடியுது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உள்ளான மனிதரை அவன் குருடாக்கியிருக்கிறான். ஒரு மனுஷனை தேவன் சிருஷ்டித்தது அவரை தேடுவதற்கும் அவருக்கு பணிவிடச் செய்வதற்கும் அவருடைய சித்தத்தை செய்வதற்கும் மனுஷனை தெய்வம் சிருஷ்டித்த போது அந்த மனுஷனை சாத்தான் புறமான மனுஷனுடைய பார்வையை கொடுத்து அவன் தோட்டத்துக்கு வெளியே வந்த அனுபவங்கள் காண முடியுது. அப்படிப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முகாந்திரம் மறுபடியும் மனுஷர்களை தெய்வம் அவருடைய சாயலும்படி, மனுஷனுடைய சாயல் ரூபத்தின்படி வெளிப்பட்டு நம்மளை அவர் ரட்சித்ததை காண முடிகிறது. 1 யோவான் 2:15 வாசிக்கும் போது, கண்குடைய இச்சை, ஜீவிதத்தின் பெருமை, மாமிசத்தினுடைய இச்சைகள், இது மூன்றும் உலகத்திலிருந்து உண்டானதென்று காண முடிகிறது. அப்போ இந்த மூன்றும் உலகத்திலிருந்து உண்டானது என்று நமக்கு பார்க்கும் பொழுது இன்றைக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அநேகருடைய மனதை குருடாக்கி இருக்கிறதுனால மனுஷன் இன்றைக்கு என்னதை செய்தாம் என்று மனுஷனுக்கு ஒரு தெளிவில்லாத, இல்லைனா ஒரு வெளிவில்லாத, இல்லைனா அவனுக்கு ஒரு சுயமான ஒரு போதம் இல்லாதபடி இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை மாற காரணம் என்னன்னா, இந்த சாத்தான் மனுஷனுடைய இருதயத்தை அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். இன்றைக்கு இந்த ஜீவனுள்ள தெய்வத்தை மனுஷன் தெய்வத்தை காண விடாதபடி, தெய்வத்தோடு கூட ஐக்கியப்பட விடாதபடி அவனுடைய கண்களை இன்றைக்கு அவன் குருடாக்கி வைத்திருக்கிறதுனால இன்றைக்கு பலருக்கும் அவிசுவாசம் வெளிப்படுகிறது, அற்ப விசுவாசம் வெளிப்படுது. பேதுரு ஆண்டவருடைய ஒரு வார்த்தை, குருவே இது உமக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லுகிறார். பேதுரு ஒருபோது சாத்தான் இல்லை, ஆனால் அவனுடைய மனதில் தெய்வத்துக்கு ஏற்றதை அவர் சிந்திக்காதபடி மனுஷனுக்கு ஏற்ற சிந்தித்த போது அவரை ஆண்டவர் சாத்தான் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பலரும் இன்றைக்கு ஜீவனுள்ள தெய்வத்தை தேடுறவங்களும் தேடாதவங்களும் பலரையும் நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். ஆனால் பல சூழ்நிலைகள் அவருடைய குடும்பத்துடைய, அவருடைய தலைமுறைகளுக்கு, அவருடைய எதிர்காலங்களில் இப்படி பலதும் அவங்க ஜீவிதத்தில் பலதும் கடந்து வரும்பொழுது சில நேரங்களில் நமக்கும் மாமிசத்தில் நம்முடைய மனதில் பலதையும் சிந்திக்க தொடங்கிடுவோம். நாம் சிந்திக்கிற சிந்தனை தெய்வத்துக்கு ஏற்ற சிந்திக்கிறோமா
மாமிசத்துக்கு ஏற்ற சிந்திக்கிறோமா? மாமிசத்தில் ஒரு தேவன் இந்த பூமியில் மாமிசத்தில் வெளிப்பட்டு நமக்காக அவர் பலியாகி அவர் இன்றைக்கு பரலோகத்தில் இருப்பார் என்று சொன்னால், அந்த தெய்வம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் ஜீவிதத்துடைய எல்லா மாமிசத்துக்கேற்ற சகல பாரங்களையும் அவர் ஏற்றெடுக்கிறார். யோவாசானகன் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லதை காண முடியுது. என்ன நேசிக்கிற தெய்வ பிள்ளைகளை, இங்கே பார்க்கிறோம், ஒரு பாவத்தை சுமக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்பட்டது எதற்குனா, உங்களுடைய மாமிசத்துக்கேற்றமான மாமிசத்துக்குள்ளான புறம்பான மனுஷுடைய பாரங்களையும் துக்கங்களையும் வேதனைகளையும் கண்ணீரையும் தாரித்திரத்தையும் பலகீனத்தையும் வியாதியையும் சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொள்வதற்காக இந்த பூமியில பாவம் இல்லாத ஒரு மனுஷன் நமக்காக பலியானார். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற 930 வருஷம் ஆதாம் உயிரோடு கூட இருந்தும் அவன் ஒரு வார்த்தை கூட தெய்வம் அவரோடு கூட பேசல. ஆனால் ஆதாம் பேசினார், ஆனால் தெய்வம் பேசவில்லை. ஏன்னா தெய்வத்தோடு கூட இருக்கிற அந்த மனது ஆதாமுக்கு நஷ்டப்பட்டு போன அனுபவங்கள். இந்த ராத்திரி வேளையில் நாம் சிந்திக்க வேண்டியது, நம்முடைய மனது தெய்வத்தை தேடலைனா, நம்முடைய மனது தெய்வத்தை மகிமைப்படுத்தலைனா, நம்முடைய மனது இன்றைக்கி குருடாக தான் இருக்குது. இன்றைக்கி சிலர் நன்மைகள் நடந்தால் அவங்க மனதில் தெய்வத்தை தேடுவாங்க. வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் வரும்போது அவங்க மனது உள்ளான மனதுடைய கண்கள் திறக்கப்படலைனா, இன்றைக்கு பலரும் இந்த ஜீவனுள்ள இந்த மண் கூடாரத்துக்குள்ளாக இருக்கிற நம்முடைய மனது திறக்கப்படணும்னா, இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்தில் மனதை இன்றைக்கி ஒன்று சோதித்து பார்க்கணும். இன்றைக்கு நமக்கு கொடுத்தது நம்முடைய மனது இப்பிரபஞ்சத்தின் தேவன் குருடாக்கி இருக்கிறார். தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாரும் இருக்கும்போதும் அவன் சோதிக்கும்போது எல்லாரும் தெய்வத்தை விட்டு அவங்க மனதில் 3 வருஷம் அப்பத்தையும் மீனும் தின்னவங்க ஜீவிதத்தில் அந்த மனது அவங்க விட்டு தூரமாகி போனது. ஆனாலும் தெய்வம் மறுபடியும் அவர் மேல் இருந்த வாக்குத்தத்தங்கள் அவர்களை கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட ஆரம்பித்தார்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து யோவாசானகன் மனதை குறித்து பிரசங்கித்தார், பேதுரு மனதை குறித்து பிரசங்கி, யோவாசான மனதை குறித்து பவுல், இவங்கெல்லாம் இந்த பூமியில் குட் நியூஸ் என்ன சொன்னாங்கன்னா, மனம் திரும்புதலுக்கு குட் நியூஸ் சொன்னார்கள். இன்றைக்கு அநேகருடைய குட் நியூஸு, உலகத்துடைய அநேக ஐஸ்வர்யங்களை குறித்து இன்றைக்கு நம்ம குட் நியூஸ் கேட்கும் பொழுது, இந்த ராத்திரி வேளையில் ஒரு குட் நியூஸ் நமக்கு இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்றால், மனம் திரும்புங்கள். ஏன்னா இது நம்முடைய மனது பிசாசுடைய ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரகாசித்த மனது. 1ஆம் நூற்றாண்டில் ஏறக்குறை 250 வருஷம் ஒரு நல்ல ஒரு எழுப்புதல் உருவாகிச்சு. அது கழிஞ்சு சபையுடைய ஒரு எழுப்புதல் குறைய ஆரம்பித்தது. அன்றைக்கு அவர்கள் பரிசுத்தாத்மாவோடு கூட சேர்ந்து அவங்க தெய்வத்துக்காக அவங்க வாழ்ந்தது. அப்போ ஒரு மனது நமக்கு ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறிச்சுன்னா, நம்முடைய வாழ்க்கை ஒரு தெய்வத்துக்காக. இன்றைக்கு தெய்வத்துக்காக வாழ மனுஷனுக்கு முடியலை. மனுஷன் வாழது முழுவதும் அவன் புறம்பான மனுஷனை சந்தோஷப்படுத்த, புறம்பான மனுஷனை மகிமைப்படுத்த, புறம்பான மனுஷனை
அவனுடைய துக்கமும் அவனுடைய துயரமும் வேதனைகளும் பாரங்களும் இன்றைக்கு புறம்பான மனுஷனுக்குள்ளே இருக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். இந்த ராத்திரி வேளையில் உங்கள் மனது இன்றைக்கு ஒரு புதிதாக்கப்படுகிறதா? 7 சபைகளுக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது 7 சபைக்கும் குறைவுகள் காணப்பட்டது. ஆதியிலிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு, உன் உண்மை இல்லை, உன் வஸ்திரம் கிழித்திருக்கு. இப்படி பல ஒவ்வொரு சபைகளுக்கும் அவர் எழுதும் பொழுது இவ்வளவு தெளிவாக அவர் சொல்லும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் பத்மோ தீவில் யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுத்தது 7 சபைகளுடைய குறைவுகளை குறித்து. இன்றைக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு காந்தம் இருக்குன்னா அது எவ்வளவு தூரத்தில் கருத்த மண் இருந்தாலும் அந்த கருத்த மண்ணை மட்டும்தான் அது என்ன செய்யணும்னா இழுக்கும். அதுக்கு வெளுத்த மண் தேவை கிடையாது. அதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பந்தம், ரிலேஷன்ஷிப்புடைய ஒரு ஐக்கியம், இரும்பில் அதுக்கு ஒரு ஐக்கியம் இருக்குது. அடுத்த ஐக்கியம் மண்ணில் இருக்குது, அது கருத்த மண்ணில் இருக்குது. இந்த ராத்திரி வேளையில் பரிசுத்தாத்மாவு நம்முடைய சரீரத்துக்கு மேலே நம்முடைய மனதும் பரிசுத்தாத்மாவுடைய மனது கூட ஒரு ஐக்கியப்படணும். நம்முடைய சிந்தனை ஒரு பரிசுத்தாத்மாவுக்கு ஏற்ற சிந்தனை நம்ம சிந்திக்கணும். இன்றைக்கு உள்ளான மனுஷன் அவனுக்கு புதிதாக்கப்படலை. அவன் புறமான மனுஷனில் தான் அவனுடைய ஜீவிதம் சொன்னான். புறமான மனுஷன் தேவைகளுக்காக தேடும், ஆனால் உள்ளான மனுஷன் புறமான மனுஷனுடைய தேவைகளுக்காக தேடாது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தை சொல்ல, உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உலகத்தில் சரீரத்துக்கு ஏற்ற பலதும் நமக்கு நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருந்தாலும், யோபு தன்னுடைய ஜீவிதத்தில் எல்லாம் இழந்து போய் புறமான மனுஷனுடைய சகலம் இழந்து போனாலும் என் ஆண்டவர் அவருடைய உள்ளான மனதை அவனை இழந்து போகலை. அதனால் அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். எல்லாவற்றிலையும் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய மனது நமக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், நம்முடைய மனது தெய்வத்தோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த தெய்வம் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனது, இப்பிரபஞ்சத்தின் தேவன் உங்களுடைய மனதை குருடாக்கியிருந்தால் நீங்கள் ஜீவனுள்ள தெய்வத்தை உங்களால் தேட முடியாது. அதனால் ஜீவனுள்ள தெய்வத்தை, இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தெய்வத்தை, ராஜ்யத்தை, நீதியின் தேடுகிற பிள்ளைகள், தெய்வத்தை துதிக்கிற பிள்ளைகளுக்கு புறம்பான மனுஷனை குறித்துக்குள்ள பாரங்கள் இல்லை. அவங்களே உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படும்படியா இந்த நாளில் ஸ்தோத்திரம். புறம்பான மனுஷனில் அங்கே பலரும் இருந்தாங்க, சிஷ்யர்கள் காணப்பட்டாங்க. பலரும் இருந்தபோது புறம்பான மனுஷனுக்கு ஒரு பார்வை இல்லை. அந்த பிறவி குருடன் சொல்லுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவனுக்கு பார்வை இல்லை. ஆனால் இயேசுவை பார்த்து தாவீதின் குமாரன் வேறு யாரும் சொல்லலை. அங்கே இருக்கிற வேதபாரகரோ, சரிசெயரோ, பரிசெயர்களோ, நியாயப்பிரமாணக்காரோ, இந்த இயேசுவோடு கூட இருந்தவர்களோ யாருக்கும் வெளிப்படலை. ஆனால் ஒரு பார்வையற்ற ஒரு மனுஷனுக்கு தாவீதின் குமாரன் வெளிப்பட்டார்னா, இந்த ராத்திரி வேளையில்
உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்டு உள்ளான மனுஷன் தெய்வத்துக்காய் தெய்வத்தை தேடுகிற மனுஷனாக இருந்தா உங்கள் புறமான மனுஷனுடைய காரியத்தை குறித்து எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க பண்ணுவார். நமக்கு புறமான மனுஷன் மண்ணுக்கு போகிறது, ஆனால் உள்ளான மனுஷன் பரலோகத்துக்கு போகிறது. புறமான மனுஷனுக்காக நம்ம வாழலை, உள்ளான மனுஷனுக்காய் வாழுகிறோம். இந்த உள்ளான மனுஷன் இன்றைக்கு ஒரு புதிதாக்கப்படுகிற ஒரு வேலையாக இருக்கணும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை ஒரு மனம் திரும்பணும். என் ஜீவனுள்ள தெய்வத்தை ஞாயிற்றுக்கிழமை தேடுனா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் தெய்வத்தை தேடுதும். பின்ன அதுக்கு மேலே முடியாது. இடைநாள் ஏதோ நேரம் இருந்தால் ஒரு வசனத்தை வாசிப்ப போயிடும். இல்லை அதையும் தெய்வத்தை தேடுறதுக்கு நேரம் இல்லை. இன்றைக்கி மனுஷனுக்கு தெய்வத்தை தேட இல்லை, அவனுடைய உலகத்தை தேடுறதுக்கு அவனுக்கு நாட்கள் இருக்க ஓடுதாப்புல ரா முழுவதும். ஆனால் தெய்வத்தை தேடாதனால இவங்கெல்லாம் கூட இன்றைக்கி நமக்கு நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னான். பலரும் அவங்க எடுத்த காரியங்கள் வாய்க்காமல் போக காரணம், இன்றைக்கி அவங்க எடுத்த காரியங்களில் பலதும் தோல்வியாக இருக்க காரணம், அவங்க எடுத்த காரியங்களில் இன்றைக்கி ஒரு ஜெயம் இல்லாத காரணம், அவங்க தெய்வத்தை மனதில் தேடலை, அவங்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாகலை. இன்றைக்கி பரிசுத்தாத்மாவும் தெளிவாக சொல்லுகிறான், நீ என்னிடத்தில் திரும்புங்கள், நாங்கள் உங்கள் பக்கமாய் திரும்புகிறோம். இயேசு உங்கள் மனதுக்கு திரும்பும் பொழுது, இயேசு உங்களுக்கு நேர திரும்பும் போது உங்கள் சிறையிருப்பு மாறும். இயேசு உங்கள் பக்கம் திரும்பும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் மாறும். இயேசு நம்ம பக்கம் திரும்பும் போது நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறும். நீங்கள் எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க? என் தெய்வத்தை நான் தேடு, என் மனது இன்றைக்கு புதிதாக்கப்பட்டு இருக்கு, என் மனதில் நான் தெய்வத்தை தேடுதேன். புறமான மனுஷன் தெய்வத்தை தேடாமல் இருந்தாலும் நாளுக்கு நாள் உள்ளான மனுஷனுக்கு புதிதாக்கப்பட்டு என் மனது தெய்வத்தை தேடும்போது, என் மனது தெய்வத்தோடு கூட ஐக்கியப்படும் போது, என் மனது தேவ சித்தத்தை செய்யும் பொழுது எனக்கு இருக்கிற சந்தோஷம், எனக்கு இருக்கிற சமாதானம், எனக்குள்ள இருக்கிற நிறைவு இயேசுவின் நாமத்துமே நாளில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒரு மனம் திரும்புதல். கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிற உலகம் போகிறது இப்போ நமக்கு தெரியும். பஞ்சத்தின் செய்தியை கேட்கிறோம், யுத்தத்தின் செய்தியை கேட்கிறோம், பல பூகம்பத்துடைய செய்தியை கேட்கிறோம். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வருகை அது சமீபமாக இருக்கிறது. ராத்திரி வேளையில் தெய்வத்தை தேட விடாதபடி என்னால் ஜெபிக்க முடியலை, என்னால் ஸ்தோத்திரம் பண்ண முடியலை, என்னால் துதிக்க முடியலை, எனக்கு தெய்வத்துக்காக என்னால் வாழ முடியலை, நானோ விரும்புகிறேன், எனக்குள்ள இருக்கிற பாவமோ அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல தெய்வத்துக்காய் வாழ தீர்மானித்தாலும், தெய்வத்துக்காக சில மனம் திரும்பி சில காரியங்களை தேர்ந்தெடுத்தாலும் என்னால் வாய்க்க பண்ண முடியலை. எத்தனை பேர் இன்றைக்கி உணர ஆரம்பிக்கிறோம்? இன்றைக்கி நான் தெய்வத்தை தேடாமல் உலகத்தை தேடுறதுனால எனக்கு ஒரு நிறைவில்லை, எவ்வளோ பணம் வந்தாலும் நிறைவில்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. தெய்வத்தை தேடுறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கும்போது நம்முடைய வாய்க்காலெல்லாம் வறண்டு போயிடும். ஆனால் அவர் சொல்கிறார், வறண்ட நிலத்தில் ஒரு வாய்க்கால் அமைப்பார். இன்றைக்கி பலருடைய வாய்க்கால் இன்றைக்கி வறண்டு போயிருக்க காரணம் என்னென்னா, தெய்வத்தை தேடுறதுக்கு இன்றைக்கி மனது போகலை. இன்றைக்கி தெய்வத்தை தேடுறதுக்கு மனது உற்சாகம் இல்லை. ஸ்தோத்திரம். ஆவியானவர் தெளிவாக வெளிப்படுத்துகிறான். வாழ்க்கையுடைய குழப்பங்கள், கஷ்டங்கள், துக்கங்கள் இன்றைக்கு மாறணும்னா நான் முதலாவது தெய்வத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதிப்போர் நேரம் இல்லை, தெய்வத்தை தேடுறதுக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை நான் உங்களை ஆசீர்வதிக்க எனக்கு நேரம் இல்லை. ஏன்னா உங்களை தெய்வத்தை தேட நேரம் இல்லாமல் அவருக்கு உங்களை ஆசீர்வதிக்க அவருக்கு நேரம் இல்லை. அவருக்கு பலர் இருக்காங்க. நீங்கள் ஆராதிக்கலனாலும் இன்றைக்கி ஏறக்குறை 800 கோடி ஜனம் உலகத்தில் இருக்கு. நீங்களெல்லாம் ஆராதிக்கிறவர் அவர் ஆசீர்வதிக்க அவர் விரும்பி போவார். ஐயோ நமக்கு தான்.
யூதாசிரியை கத்த சொன்ன காட்டி கொடுத்தவனுக்கு ஐயோ, இதனால் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பிதாவே, இந்த நாளில் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, நீ தெய்வத்தை அதிகமாக மனது தேடாதபடி, ஆண்டவரே ஜென்ம சரீரத்தை தேடுகிற ஆண்டவரே, புறமான மனுஷருக்கு நீ அர்ப்பணிக்கிற இப்பிரபஞ்சத்தின் தேவன் இந்த மனதை குருடாக்கிற இயேசுவின் நாமத்து மேல் தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் உமக்கு சித்தமானான். இந்த ராத்திரி வேளையில் கடந்த நாளுக்கு என்னால் ஜெபிக்கிறதுக்கும் அன்று தெய்வத்தோடு கூட ஐக்கியப்பட முடியாத சூழ்நிலை இருந்த இன்றைக்கு கர்த்தர் சொல்லி இப்போது தெய்வத்தை தேடும்படி உள்ளான மனுஷன் புதிதாக்கும்படியாய் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இப்போது விடுவிக்கிறார். தெய்வத்தை தேடும்போது பூமி அவை இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். கடந்த நாளுக்கு விரும்பின காரியங்கள் ஒன்று நடக்காமல் போகுது. தெய்வத்தை தேடாமல் விரும்பினது நடக்காது, செய்வது வாய்க்க பண்ண முடியாது. அன்றைக்கு அர்ப்பணிப்போடு கூட கர்த்தாவே, இந்த நாள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.